சாரதி லா ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேங்கர்ஸுடைய டியூட்டிஸ் அண்ட் கஸ்டமர்ஸுடைய டியூட்டிஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய ரைட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ரைட்ஸ் எந்த இடத்துலலாம் ரைஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் டியூட்டிஸும் கூடவே சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். நம்ம டியூட்டியை சரியாக செய்யலைன்னா நம்மளால் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாது. தன்னுடைய கடமையை யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரைட்ஸை கிளைம் பண்ணுற ரைட்ஸு இருக்குதுன்றது நான் நம்புகிறேன். சரி, ஓகே, ரைட். ஓகே, இப்போ டியூட்டிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம டியூட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பேங்கர் சைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் இந்த இடத்துல பரிவர்த்தனை நடக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா அந்த ஒரு தொழில் சரியாக நடக்காது. ரைட். இப்போ பேங்கர் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிரிவாக பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பேங்கர்ஸுடைய டியூட்டிஸ், அதாவது கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்றது தான் இதோடைய அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் சீக்ரெசி, அதாவது அவர்களுடைய கஸ்டமர்ஸுடைய டீட்டெயில்ஸை வேறு யாருக்கும் கொடுக்காம ஒரு சீக்ரெசியாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது ரகசியமாக மெயின்டைன் பண்ணணும். வேறு யாருக்கும் கஸ்டமர்த்தை தவிர்த்து வேறு யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதை ஒரு வாட்டி நான் அப்ரோச் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எனக்கு கிடைக்கல. ஒரு கேஸுக்காக நான் கேட்டிருக்கேன். கடைசியில் மெயிலில் தான் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸுடைய அட்வொகேட் லைனுக்கு வந்துட்டு அவர் நம்மளுக்கு இந்த ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ அந்த ஐடியா நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தாலும் ஸோ அவங்களுடைய ஒர்க்கில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க, அவங்களுடைய டியூட்டிஸில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. அதனால் அந்த சீக்ரெசியை கேட்டு வாங்கிறதுல நான் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிட்டேன். ரைட். அந்தளவுக்கு இவங்க டியூட்டிஸை அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, நம்ம எப்படி வாங்குறது, ஒரு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கென்று தனி முறைகள் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதை வழக்காக மாற்றி எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், பேங்கர்ஸும் ஆர்டிஐ அண்டரில் வராங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் எந்த விதத்தில் சரின்னு தெரியல. கஸ்டமர்ஸுடைய டீட்டெயில்ஸை கேட்டு வாங்குறதுல ஆர்டிஐ கண்டிப்பாக பங்கு வகிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பேங்கர்ஸுடைய கான்செப்ட், அதாவது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் எதனா குறைபாடு இருந்தால் நம்ம ஆர்டிஐ போட்டு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுடைய டீட்டெயில்ஸோ கேட்டு இன்னொரு தனிநபர் பெறதில் எந்தவித நியாயமும் கிடையாதுன்றது தான் இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீப் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸு. எந்த ஒரு சிறு கான்செப்டாக இருந்தாலும் அவங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். ஒரு செக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு டிராஃப்டை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் பேங்க் நோட்ஸ், இந்த மாதிரி சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம டேட்டாஸை எடுக்க முடியும். ரைட். அதுக்கப்புறம் அட்வைஸ் கிளைண்ட்டுக்கு தேவையான அட்வைஸை அவ்வப்போது வழங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா கிளைண்ட்ஸுக்கும், தட் மீன்ஸ் கஸ்டமர்ஸ் தான் இந்த இடத்துல கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம், எல்லா கிளைண்ட்டுக்கும் நாலேஜ் இருக்கும்ன்றதை நம்மளால் சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா படித்தவங்களும் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், படிக்காத நபர்களும் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். என்ன தான் படிச்சிருந்தாலும் இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் கேட்டாங்கன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கடமை கண்டிப்பாக பேங்கர்ஸுக்கு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல பதிய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பர்ஸ் ஃபண்டு, அந்த நிதியை பார்த்திங்கன்னா அவங்க கையாளக்கூடிய விதம், அதாவது பகிர்ந்தளிக்கக்கூடிய விதம். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா பேங்கர்ஸ் லோன் கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லோனுக்காக திரிஞ்சு என்னுடைய செப்பலே தேஞ்சு போச்சுன்னு சொல்கிற நபர்லாம் இருந்த காலகட்டத்தை மீறி இப்போ பேங்கர்ஸு டெய்லி 3 கால்ஸ் பண்ணுறாங்க, எங்ககிட்ட லோன் வாங்குங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ பேங்கர்ஸுடைய க்ரோத் நல்லா இருக்கிறதுனால இந்த டிஸ்பர்ஸ் ஃபண்டோடைய கான்செப்ட்டு ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 கோடி இருந்துச்சுன்னா அது யாருக்கு கொடுக்குறதுன்றதை பற்றி யோசிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, பல கோடிகள் இருக்குது, யார் வாங்குறதுன்னு தெரியாமல் இப்போ தவிச்சிட்ருக்காங்க. அதுதான் காரணமாகவும் இருக்குது. ஓகே, டியூட்டிஸில் இதெல்லாம் இன்னும் எதனா தெரிஞ்சிச்சுன்னா புக்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக எழுதலாம். நீங்கள் இதுக்கு வரையறை கிடையாது. டியூட்டிஸ்னால் எல்லாமே டியூட்டிஸ் தான், கடமைகள் பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதை பார்த்தோம்னா அதில் என்னென்னலாம் பேங்க் நோட்டு வரும், அதுக்கப்புறம் பேங்க் டிராஃப்ட் வரும், அதுக்கப்புறம் செக்கு வரும், அதுக்கப்புறம் டெபாசிட் ரெசிப்ட் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதம். இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நிறைய நான் ஷெட்யூல் பேங்க்கில் இருக்காது, ஒன்லி ஃபார் ஷெட்யூல் பேங்க்கில் மட்டும்தான் இருக்கும். அப்படியே நம்ம இந்த சைடில் வரும் டியூட்டிஸில் கஸ்டமர்னால் நம்ம தான் கஸ்டமர் இல்லையா. நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்,
ஐ எம் ஏ கஸ்டமர். இப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் இன் பிஸ்னஸ் அவர். எந்த பேங்கர்ஸு என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ 10 to 5னா நான் 5க்குள்ளே நான் போயிட்டு என்னுடைய டேட்டாவை நான் கேட்டு பெறணும். இல்லைனா நான் ஏதாச்சும் ஒரு பரிவர்த்தனையோ இல்லைனா வாங்கக்கூடிய விஷயமோ இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையாளக்கூடிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஹவர்ஸில் போக வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதை தவிர்த்து நான் 5:30 மணிக்கோ இல்லை 5:05க்கோ போனாலும் அந்த கடமையிலேருந்து நம்ம தவறோன்றது தான் இந்த இடத்துல நம்ம ஆக்சஸ் இன் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ன்றதை சொல்கிறோம். நம்ம ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. 5 மணிக்கு மேலே போச்சுனாவே அதுக்கு பேர் ஹெல்ப்புன்ற கான்செப்டில் வந்துடும், டியூட்டிஸ்ன்ற கான்செப்டில் வராது. அதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒபே பேங்கிங் ரூல்ஸ். இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு செக்டர்ஸ் நடக்குதுன்னா அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு எஜுகேஷன் செக்டர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நடத்துகிற ஒரு சிறு ஷாப்பாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு சுமூகமான ஒரு பிஸ்னஸ் நடக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பேங்கர்ஸுக்குன்னு தனியாகவே ஒரு ஆக்ட் இருக்குது, குவாசி ஜுடிஷியல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த பேங்கர்ஸ்குள்ளே மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். அந்த ரூல்ஸை நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். ஒபே பண்ணால் மட்டும்தான் மற்றபடியான ஒர்க்கெல்லாம் மிக தெளிவாக நடக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒபே பண்ணாமல் உங்களுடைய கடமையை தவறிட்டீங்கன்னா பேங்கர்ஸுடைய ஒர்க்கு சரிவர நடக்காதுன்றதை இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். அதன் பிறகு ஹேவிங் மினிமம் பேங்கிங் நாலேஜ் இருக்கணும். ஒரு கஸ்டமருக்கும் பேங்கிங் நாலேஜ், பேங்க்னா என்னன்னு முதல்ல தெரியணும். அந்த இடத்துல போயிட்டு வேறு ஏதாவது பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, சம்பந்தம் இல்லாத பேசுகிறது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் பேங்கர்ஸ்கிட்ட என்ன பேசணுன்றது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நம்மளுடைய கடமையாக இந்த இடத்துல இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல படித்தவங்களும் வருவாங்க, படிக்காதவங்களும் வருவாங்க. இந்த மாதிரியான விவரங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேங்க்னா என்ன அப்படின்றத குறைஞ்சபட்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கான கடமை நம்மளுக்கு இருக்குதுன்றதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய டியூட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அரே பண்ணி எழுத வேண்டியது தான். இதை கொஞ்சம் லைட்டாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பேங்கர்ஸோட டியூட்டியும் கஸ்டமர்ஸோட டியூட்டியும் ஒரு சில நேரங்களில் ரெண்டையும் கம்பைல் பண்ணி கேட்குறாங்க. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ன்னு கேட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப மிக எளிமையான ஒரு டாபிக் தான் இது. அழகாக ப்ரீஃபாக எழுதக்கூடிய டாப்பிக்கும் கூட. உங்களுடைய நினைவில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.